வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். நாங்கள் இன்றைக்கு என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுவா பேர மீனை வச்சு அருமையான மீன் குழம்பு தான் நாங்கள் இன்றைக்கு வைக்க போகிறோம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு நாங்கள் கறியை கூட்டி தான் இந்த கறி நாங்கள் வச்சு எடுக்க போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி. இந்த சுவா பேர மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை வாங்க காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் சந்தைக்கு போய் சூவாப்பேரை மீன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், சூவாப்பேரை வந்து சின்ன மீன் தான், நல்ல மீன், நல்ல பத்திக்க மீன். இது அந்த குழந்தை பிறந்தாக்களுக்கெல்லாம் எடுக்கிற பத்திக்க மீன் சொல்கிறது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். இன்றைக்கு இந்த மீனை தான் நாங்கள் க்ளீன் பண்ணி குழம்பு வைக்க போகிறோம். இது எங்களுக்கு க்ளீன் பண்ணாமல் ஈஸியாக இருக்கும். மற்ற மீன் மாதிரி கஷ்டம் இல்லை. இப்படி எடுத்தால் சரி. இப்படியே எடுத்துட்டு வாழை வெட்டி விட்டால் சரி. வருது இப்படி நாங்கள் வாழை வெட்டி விட்டால் சரி. இனி கழுவிட்டு இதை அப்படியே சமைக்கலாம். நாங்கள் ஈஸியாக இருக்கும் இந்த மீன் க்ளீன் பண்ணுறது. எங்களுக்கு இந்த மீன் நல்லதோ கூடாதோன்னு பார்க்குறது இப்படி நாங்கள் பூவை பார்த்தா தெரியும். இந்த பூ வந்து நல்ல சிவப்பாக இருந்தால் எங்களுக்கு பழுதாகாத மீன். பூ கொஞ்சம் வெள்ளி அடித்து கொண்டு வந்தால் பழுதாகின மீன். அநேகம் பூவை பார்த்து தான் மீன் வாங்குறது. இது நல்ல மீன். இங்கே பாருங்க, நல்ல சிவத்த பூவாக இருக்குது. நல்ல மீன். நல்ல சின்ன மீனாக இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாழை வெட்டுவோம். உங்களுக்கு அவசரத்தில் சமைக்கிறேன்னா இந்த மீன் வாங்கி சமைக்கலாம். க்ளீன் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ அநேகம் கடையிலேயே எல்லாம் மீன் எல்லாம் வெட்டி கொடுப்பேன். பெரிய மீனுண்டா எல்லாம் வெட்டி தருவினேன். நாங்கள் எல்லாம் நோண்டி எடுத்துட்டோம். இனி இந்த வாழை வெட்டி எடுத்தோம்டா சரி. நாங்கள் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு இனி கழுவி எடுப்போம். நல்ல வடிவாக 2-3 நாளையில் கழுவி எடுப்போம். நாங்கள் 3 தரம் கழுவிட்டோம். எங்களுக்கு கழுவினது காணும். வடிவாக நாங்கள் வெட்டி எல்லாம் கழுவி எடுத்துட்டோம். நான் இப்போ மீன் கறிக்கு தேவையான கொச்சிக்காய் வெங்காயம் எல்லாம் உடைச்செடுக்க போகிறேன். நான் கொச்சிக்காய் கணக்காக சேர்க்கையில் தூளும் சேர்க்க போகிறேன். அதால் கொஞ்சமாக தான் சேர்க்கிறேன். உரைப்பாக இருக்கும், சாப்பிட மாட்டினோம். அதோட உள்ளி சேர்க்க போகிறேன். உள்ளியை உடைச்செடுப்பேன். உள்ளியை நல்ல வடிவாக உடைச்செடுப்பேன். உள்ளியை மீன் கறிக்கு இடிச்சும் போடலாம். நல்லா இருக்கும். இடிச்சு உள்ளியும் இஞ்சியும் சேர்த்து இடித்து போட்டாலும் நல்லா இருக்கும். நான் இப்போ வெட்டி தான் போட போகிறேன். நான் மீனுக்கு தேவையான கருவேப்பிலையும் கழுவி எடுக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். இனி சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறேன். இதையும் உடைச்செடுக்க போகிறேன். பெரிய வெங்காயம் எங்களுக்கு உடைக்க ஈஸியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் குறைவாக இருக்கும். இது கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாசமாயும் இருக்கும். நாங்கள் இப்போ வெங்காயம் மிளகாய் எல்லாம் கழுவி எடுத்து வெட்டுவோம். கழுவி இதுக்கு எடுத்து வச்சுட்டு நாங்கள் இதுக்கு வெட்டி எடுப்போம். நாங்கள் முதல்ல கருவேப்பிலையை உருவி எடுப்போம். இந்தளவு கொச்சிக்காயும் தான் எடுத்திருக்கிறேன். இதை நான் வெட்டி எடுக்கிறேன். தூள் சேர்க்கிறதால நான் கொச்சிக்காயை கொஞ்சம் குறைச்சி தான் சேர்க்கிறேன். இந்த வெயிலுக்கு ஆகில முறைப்பு சாப்பிடக்கூடாது. எனக்கு
இப்போ சரியான வெயில் எந்தளவு உரைப்பை குறைச்சி சாப்பிடலுமோ அந்தளவு நாங்கள் சாப்பிடணும். குளிர்மையான சாப்பாடாக தான் சாப்பிடணும். அப்படி சரியான வெயிலாக இருக்குது. உள்ளியை நான் நீளமாயே வெட்டி எடுக்கிறேன். வெங்காயத்தையும் வெட்டி எடுப்பேன். வெங்காயத்தையும் நீளமாக வெட்டி எடுப்பேன். ஆயிலும் சின்ன வெட்டணும் முடியல கறிக்குத்தானே கொஞ்சம் பெருசாக நாங்கள் வெட்டி எடுப்போம். இப்போ பொரியறதுகள்ன்றா தான் நாங்கள் ஆயிலும் சின்ன வெட்டி எடுக்க வேணும். நாங்கள் இப்போ கறிக்கு தேவையான வெங்காயம் மிளகாய் எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். நான் கறி எண்ணெய் விட்டு பதாக்கி வைக்கல, அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துட்டு பால் வெங்காயம் எல்லாம் சேர்த்து மீன் எல்லாம் சேர்த்துட்டு அப்படியே தான் அடுப்பில் வைக்க போகிறேன். எண்ணெய் சேர்க்கையில் இப்போ வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டேன். இதோடு எடுத்து வச்சுருக்கிற மீனை சேர்க்குறேன். இதுக்கு பழப்புளி தான் சேர்க்க போகிறேன். எடுத்து நான் பழப்புளி வந்து எல்லாம் புளிஞ்சு எடுத்து வடித்து வச்சுருக்கிறேன். பழப்புளியை சேர்த்து கொள்ளுவேன். இதோட தேங்காய் பால் எடுத்தேன். தேங்காய் பால் வந்து 2 தரம் புளிஞ்ச பாலையும் முண்டாத்தான் விட்டுருக்குறேன். நல்ல கட்டி பாலன்ட்டு இல்லை, 2 தரம் நான் புளிஞ்சேன்னா அதை 2ஐயும் முண்டாத்தான் விட்டுருக்கேன். இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்கு பால். ஆயிலும் நல்ல திக்கான பால் இல்லை. தேவையான அளவு தூளை சேர்த்துக்கொள்கிறேன். நான் தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன். நான் கொச்சிக்காயும் சேர்த்தபடியாக கொஞ்சம் குறைவாக தான் சேர்க்குறேன். இதோட நான் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். கல்லுப்பு சேர்க்குறேன். இதெல்லாம் தான் நான் கரைக்கு சேர்த்துருக்கிறது. நல்ல வடிவாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவேன். இப்படியே நான் இனி அடுப்பில் வச்சு நல்ல வடிவாக எரித்து பற்ற விட போகிறேன். எங்களுக்கு அடுப்பு நல்லா எரியுது. நாங்கள் அடுப்பில் வைப்போம் கறியை. நல்லா கொதித்து நீ வத்திச்சுட்டா சரி கறி. நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். எங்களுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வருதுங்க. கொதிச்சு வரைக்கும் நாங்கள் 2-3 நேரத்துக்கு பார்த்து ஒரு காத்தி விடணும். நல்லா பொங்கி ஊற்றிடும். அப்படியே மூடி விடுவோம். கொதிச்சு பார்த்தேன். கறியை திறந்து பார்ப்போம். உங்களுக்கு கறி நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிறந்து வந்துருக்குது. எண்ணெய் விட இல்லை, நான் எண்ணெய் விட்டு வைக்கல, அப்படியே கூட்டித்தானே வச்சேன். நான் கூட்டி வச்சதுக்கே அந்த பாலில் உள்ள எண்ணெய் அப்படியே கறி பற்றின உடனே எண்ணெய் பிறந்து வந்துருக்கு. எங்களுக்கு நல்ல ஒரு மீன் குழம்பு, சுவையான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு நாங்கள் இதை இறக்கி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல வடிவாக மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டோம். அதோட பார்த்தீங்கன்னா கருவாட்டு பொரியல் வச்சுருக்கிறோம். கீரை பால் கறி முட்டையை வச்சு எடுத்துருக்குறோம். அவ்வளோதான் இன்றைக்கு எங்களை விட்ட மத்தியான சாப்பாடு. அதோட பார்த்தீங்கன்னா வெளியால் சரியான வெயில் இன்றைக்கு நல்ல வெயில் அடிக்கிறது தானே. அப்போ நாங்கள் இப்போ சாப்பிட்டு வாங்க இந்த சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு. மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக அந்த எண்ணெய் பிறந்து வந்துச்சு. இந்த குழம்புல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் கறி. இந்த குழம்போடு சேர்த்து குழச்சி போட்டு சாப்பிட்றதான் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது. மீனை எம்பிக்கி வச்சு குழம்போட சேர்த்து குழச்சிட்டு சாப்பிடுவோம். தரமாக தான் இருக்குது டேஸ்ட். அந்த கருவாட்டு பொரியல் இருந்தாலும் சேர்த்து வச்சு சாப்பிட இந்த டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனை பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாகவே எல்லாம் வாங்கி எடுத்து நீட் பண்ணி கொள்ளலாம். இந்த மீனை சந்தையில் எல்லாம் இலவாக கிடைக்கும் இந்த மீன். இப்போ நீங்களும் இந்த மீனை வாங்கி கட்டாயம் வீட்டில் டேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய்.